நல்லவை கேட்போம் நமது சேனலில் மகாபாரதம் வனப்பர்வம். அர்ஜுனன் தேவலோகத்துக்கு சென்றிருந்தான். அங்கு ஊர்வசி அர்ஜுனனை நேசிப்பது தெரிந்து அதில் தனக்கு உடன்பாடு இல்லை என்று கூற, அதனால் கோபம் கொண்டதான ஊர்வசி அவனுக்கு ஒரு சாபத்தை கொடுத்தாள். ஆண் தன்மை இல்லாததான பேடியாக ஆக கடவாய் என்று. பிறகு அவளே ஒரு கருணையோடு, இந்த பேடி உருவமானது நீ எப்பொழுது விரும்புகிறாயோ, எப்பொழுது உனக்கு தேவைப்படுகிறதோ அப்பொழுது ஏற்றுக்கொள்ளலாம் என்றும் கூறினாள். இங்கு தர்மம் முதலானவர்கள் அர்ஜுனன் இல்லாமல் மிகவும் வருந்தினார்கள். அப்பொழுது பிரகதஸ்வர் என்று சொல்லக்கூடியதான ஒரு மகரிஷி அந்த தர்மரிடத்திலே, கவலைப்பட வேண்டாம், ஒரு நல்ல அஸ்திரங்கள் முதலான விஷயங்களை எல்லாம் பெற்று அர்ஜுனன் வருவான் என்று கூறினார். அதை கேட்டதான தர்மர் கொஞ்சம் சாந்தமடைந்து தீர்த்த யாத்திரைக்கு செல்லலாம் என்று புறப்பட்டார்கள் தர்மன் முதலானவர்கள். அப்பொழுது அந்த பிரகதஸ்வ மகரிஷி அவர்களுடனே இவர்கள் செல்ல, வழியில் பார்க்கக்கூடிய இடங்களை பற்றியெல்லாம் அதனுடைய சரித்திரங்களை பற்றியெல்லாம் தர்மபுத்திரர் இந்த ரிஷியினிட்டே கேட்டு தெரிந்து கொண்டார். இப்படியே அவர்கள் யாத்திரை செல்லும் பொழுது கந்தமாதன பர்வதத்தை தாண்டி நரநாராயண பர்வதத்தை அடைந்தார்கள். அங்கு பிரகதஸ்வர் அவர்களுக்கு நலமகாராஜாவினுடைய சரித்திரத்தை கூறினார். நிஷாத நாட்டு அரசன் நலன் விதர்ப்ப நாட்டு அரசன் பீமனின் பெண்ணான தமயந்தியை அவன் திருமணம் செய்து கொண்டிருந்தவன். அந்த கதையை கூறினார். அதாவது விதர்ப்ப நாட்டு அரசனுடைய பெண் தமயந்தி, அவளுக்கு ஹம்சம் அன்னம் என்பதான ஒரு தோழி தான், ஹம்ச சந்தேசம் அப்படின்னு அந்த தோழியை தான் நலனுக்கு தூதுவா அனுப்புகிறா தமயந்தி. அந்த தோழியானவள் நலமகாராஜனிடத்திலே சென்று தமயந்தியோட குணாதிசயங்களை எல்லாம் சௌந்தர்யங்களை எல்லாம் எடுத்து கூறினாள். அவளே தங்களுக்கு ஏற்றவள் என்றும் கூறினாள். அது மட்டுமல்லாமல் அவளே தங்களை அடையும்படியாகவும் செய்கிறேன் என்றும் கூறினாள். தமயந்தியின் தோழி தமயந்தியின் இடத்திலே நலனுடைய தோற்றத்தையும் அவனுடைய வீரதீர பராக்கிரமங்களையும் எல்லாவற்றையும் எடுத்து கூறி, உனக்கு ஏற்றவன் அவன்தான், அதனால் நீ சுயம்பரத்தை ஏற்படுத்தி அவனை நீ விவாகம் செய்து கொள்ள வேண்டும், அவனை வரித்து கொள்ள வேண்டும் என்று கூறினாள். அதன்படி அந்த தோழியே விதர்ப்ப தேசத்து ராஜாவான பீமனிடம் தமயந்தியினுடைய மாறுதலை எடுத்து கூறி அவன் நலனை விரும்புவதாகவும் அதற்காக ஒரு சுயம்பரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறுகிறாள். அதன்படி அந்த ராஜாவும் விதர்ப்ப தேசத்து ராஜாவும் ஒரு சுயம்பரத்தை ஏற்படுத்த அரசர்கள் எல்லோரும் வந்தார்கள். இந்திரன் நாரதரிடத்திலே தேவர்களை எல்லாம் காணவில்லையே எங்கே என்று கேட்க, தமயந்தியின் சுயம்பரத்திற்கு சென்றிருக்கிறார்கள் என்று கூற, அப்ப தமயந்தியினுடைய பெருமை எல்லாம் எடுத்து அழகை எல்லாம் எடுத்து கூறுகிறார், வர்ணிக்கிறார் நாரத பகவான் இந்திரனுக்கு. இந்திரனும் அவளை மணக்க வேண்டும் என்று விரும்பி சந்தித்து நலனை தன்னுடன் தூதுவனாக அனுப்பி தமயந்திரன் கேட்க சொன்னான். நலனும் தன்னுடைய காதலை ஏற்கனவே தோழியின் மூலமாக கூறியிருந்தான், அவளும் கூறியிருந்தால். இப்படி இருக்க இப்பொழுது நலன் அந்தப்புறத்திற்கு தமயந்தினிடம், இவ்வாறு நீ இந்திரனுக்கு மாலை சூட்ட வேண்டும், சுயம்பரத்துக்கு வருகிறார் என்று நான் தூதுவனாக வந்திருக்கிறேன் என்று சொல்ல, உடனே தமயந்தி
சுயம்வரம் உமக்காக ஏற்பட்டது. நீரோ பிறருக்காக தூதுக்கு வந்திருக்கிறீர். சபைக்கு வாரும், அங்கு என்ன நடப்பதோ நடக்கட்டும். மாலை எவர் பெறுவாரோ அவரே மணக்கட்டும் என்று கூறி அனுப்புகிறாள். சுயம்வரம் விண்ணவர்கள் மன்னவர்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள். தமயந்தி வந்திருக்கும் அந்த அரசர்களை எல்லாம் ஒவ்வொருவரையும் கேட்டு விசாரித்துக் கொள்கிறார். சோழன், பாண்டியன், சேரன், குருநாட்டு வேந்தன், பாஞ்சால மன்னர்கள், இப்படி இவர்களும் பல தேவர்களும். அந்த தேவர்களில் 4 தேவர்கள் நலன் போலவே தோன்றினார்கள். தமயந்தி தயங்கினாள். தெய்வத்தை மனதில் வேண்டிக் கொண்டு மாலைகள் வாடியிருக்கக்கூடியதான அந்த மனிதனை, இமைகள் அசையக்கூடியதான அந்த மனிதனே நலன் என்று தீர்மானித்து மாலையிட்டாள். மன்னர்கள் எல்லாம் கலைந்தார்கள். நலனுக்கும் தமயந்திக்கும் சிறப்பாக விவாகம் நடந்தது. கலிபுருஷனும் அந்த சுயம்பரத்தில் கலந்து கொண்டிருந்தான். தமயந்தி தனக்கு மாலையிடவில்லை என்ற கோபத்தினால் இவளுடைய வாழ்க்கையை கெடுக்கிறேன் என்று ஒரு சபதத்தை ஏற்றுக்கொண்டான். இப்படி நலனும் தமயந்தியும் ஒரு 12 வருஷ காலம் நன்றாக தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி வருகிறார்கள். அவர்களுக்கு 2 குழந்தைகள், ஆண் குழந்தைகள் பிறக்கின்றன. இப்பொழுது கலிபுருஷன் தன்னுடைய வேலையை காண்பிப்பதற்காக புஷ்கரன் என்று சொல்லக்கூடியதான ஒருவனை ஏவி நலனை அழைத்து அவனுடன் சூதாடு என்று கட்டளையிடுகிறான். அதன்படி நல மகாராஜனிடத்தில் வந்து அந்த புஷ்கரன், நீர் என்னுடன் சூதாட வேண்டும் என்று சூளுரைக்கிறான். அப்பொழுது அமைச்சர்கள், சூதாட்டம் கூடாது, அது மிகவும் கெடுதல், அது எல்லாவற்றையும் அழித்துவிடும் என்று சொல்ல நலன் சூதாடுவதற்கு ஒப்புக்கொள்கிறான். ஆடத் தொடங்குகிறான். எல்லா ஐஸ்வர்யங்களையும் எல்லாவற்றையும் இழக்கிறான். அதனால் எல்லாம் இழந்ததும் அவனிடம் எதுவுமே இல்லை, ராஜ்யம் இல்லை, ஐஸ்வர்யங்கள் இல்லை. தமயந்தியும் தன்னுடைய பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு காட்டு வழியாக நடந்து செல்கிறான். விதர்ப்ப நாட்டிலிருந்து வந்ததான அந்த அந்தணர்களிடத்தில் அந்த பிள்ளைகளை ஒப்படைத்து, நீங்கள் விதர்ப்ப நாட்டில் பிள்ளைகளை கொண்டு விட்டுவிடுங்கள் என்று புதல்வர்களை அவர்களிடம் ஒப்படைத்து விடுகிறான். தமயந்தியை அழைத்து கொண்டு செல்கிறான். இப்படியே செல்லும் வழியில் ஒரு நாள் திடீரென்று இரவு ஒரு சில சூழ்நிலையின் காரணமாக, அதாவது கலிபுருஷனுடைய ஒரு சூழ்ச்சியினால், ஏதோ ஒரு மண்டபத்தில் தங்கியிருந்தவர்கள் இரவு வேளையில் தமயந்தியை அப்படியே விட்டுவிட்டு இவன் சென்று விடுகிறான். தமயந்தி பொழுது விடுந்து பார்க்கிறார். ஒரு பெரிய மலைப்பாம்பு அவளை விழுங்குவதற்காக அருகில் இருக்கிறது. வாயை பிளந்து கொண்டு இருக்கும்போது அவள் கத்தரா. உடனே ஒரு வேடன் ஓடி வந்து அவளை காப்பாற்றுறான். காப்பாற்றிட்டு நீ ஏன் கூட இருக்கணும் என்று சொல்ல அவள் பயந்து ஓடுகிறாள். இப்படி ஓடி அதன் பிறகு ஒரு இடத்துல ஒரு வணிகன் அவளை பார்த்து அழைத்து செல்கிறான். தமயந்தி சேதி நகர் செல்ல வேண்டும் என்று அங்கு ஒரு அரண்மனையில் புகுந்து, அங்கே அந்த அரசியானவள் தமயந்தியை பார்த்து, நீ விதர்ப்ப தேசம் அடையும் வரை இங்கேயே தங்கிக் கொள்ள வேண்டும் என்று கொள்ள, அதன்படி அங்கேயே தங்கியிருந்தால் அந்தணர்கள் தமயந்தியை தேடிக்கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அங்கே இருப்பது கண்டு அவளை அழைத்து சென்று விதர்ப்ப தேசத்திலே தந்தையுடன் ஒப்படைத்தார்கள். இங்கு நலன் நடு காட்டில் மிகவும் பயந்து, இந்த மாதிரி இவளை விட்டுவிட்டோமே என்று கலங்கத்தில் இருக்கிறான். அப்பொழுது ஒரு பெரிய தீ பற்றி எரிகிறது அந்த காட்டில். அதன் நடுவில் ஒரு நாகமானது என்னை காப்பாற்று காப்பாற்று என்று கதற, அதை இந்த தீயில் புகுந்து அதை காப்பாற்றினான். அதனால் அவனுடைய உடல் கருப்பு நிறமாக மாறியது, தீயெல்லாம் பட்டு.
அதன் பிறகு அங்கிருந்து அவன் அப்படியே வழியில் மிருகங்கள், பட்சிகள் இப்படி எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு அயோத்தியை அடைந்தான். அயோத்தி அரண்மனைக்கு வந்து அந்த அரசனிடத்திலே ஒரு தேர் தொழிலும் சமையல் தொழிலும் செய்பவனாக அந்த இடத்தில் வந்து சேர்ந்தான். அந்த அரண்மனையில் வேலை பார்த்து கொண்டு வந்திருந்தான். அதன் பிறகு என்ன நடந்தது என்பதை நாளை கேட்போம்.